ஓம் சாந்தி. 29/11/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள். உங்களின் கடமை தபஸ்யா செய்வது. தபஸ்யாவின் மூலம்தான் பூஜைக்கு உரியவராக ஆவீர்கள். ஆத்மாவின் ஜோதியை எழுப்புவதற்கு அல்லது தமோ பிரதான் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான புருஷார்த்தம் செய்வீர்களானால் சதா காலத்திற்கும் பூஜைக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள். யார் இப்போது கவனக்குறைவாக தவறேதும் செய்துள்ளாரோ அவர்கள் மிகவும் அழுவார்கள். புருஷார்த்தம் செய்து பாஸ் ஆகவில்லை, அதனால் தர்மராஜின் தண்டனைகளை பெற்றார்கள் என்றால் தண்டனை பெறுகிறவர்கள் பூஜிக்கப்படுவதில்லை. தண்டனை பெறுபவர்களின் முகம் நிமிர்ந்திருக்க முடியாது. தீபாவளியையும் செயற்கையாக கொண்டாடுகிறார்கள். பாபா புரிய வைத்துள்ளார், ஞானத்தின் 3வது கண் திறக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி இருக்க வேண்டும். இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் இருள்தான் உள்ளது. இதெல்லாம் வெளிப்பிரகாசம் மட்டுமே. நீங்கள் உங்கள் ஜோதியை எழுப்புவதற்கு முழுமையாக சாந்தியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். குழந்தைகள் அறிவார்கள், சுய தர்மத்தின் இருப்பதன் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும். ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் இந்த நினைவு என்ற யாத்திரையின் மூலம்தான் அழியும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம். நீங்கள் அறிவீர்கள், இப்போது இந்த பழைய உலகம் விநாசம் ஆகப் போகின்றது. தந்தை எப்போதுமே குழந்தைகளுக்கு சுகம் அளிப்பவராகவே உள்ளார். குழந்தைகளுக்காகவே தான் தந்தை எவ்வளோ கஷ்டப்படுகின்றார். தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கத்தினை தரமாட்டார். அது இயலாத காரியம். குழந்தைகளின் ஆன்மீக தந்தை அனைவருக்கும் சுகத்திற்கான வழிதான் சொல்கின்றார். சுகம் தருபவர் ஒரு பாபா மட்டுமே. துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை, அவர்தான் ஆன்மீக தந்தை. இந்த விநாசம் கூட சுகத்துக்காகத்தான். இல்லை என்றால் முக்தி, ஜீவன் முக்தி எப்படி அடைவார்கள்? சத்தியுகத்தில் கருப்பாக யாரும் இருப்பதில்லை. அனைவரும் வெண்மையாக தூய்மையாக இருப்பார்கள். பிறகு எப்போது கருப்பாகின்றனர்? இதை குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். கொஞ்சம் கொஞ்சமாக பத்தித்தமாக ஆகி இறுதியில் முற்றிலும் கருப்பாக ஆகிவிடுகின்றனர். பாபா சொல்கிறார், ராவணன் காமச்சிதையில் அமர்த்தி வைத்து முற்றிலும் கருப்பாக ஆக்கிவிட்டுள்ளான். இப்போது மீண்டும் உங்களை ஞான சிதையில் அமர்த்துகின்றேன். ஆத்மா பவித்திரமாக ஆக வேண்டியுள்ளது. யார் இப்போது கவனக்குறைவாக இருந்து தவறு செய்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகம் அழுவார்கள். தண்டனைகள் கூட அதிகமாக இருக்கும் தானே. பிறகு பதவியும் கீழானதாக ஆகிவிடும். தலை நிமிர்ந்து நிற்க அவர்களால் முடியாது. அதனால் பாபா சொல்கின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, புருஷார்த்தம் செய்து பாஸ் ஆகிவிடுங்கள். அப்போது எந்த ஒரு தண்டனையும் இருக்காது. பூஜைக்கு உரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். தண்டனை பெற்றால் பிறகு பூஜிக்கப்பட மாட்டீர்கள். இப்போது இனிமேலும் இனிமையான குழந்தைகள், நீங்கள் பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் காரியங்கள் செய்யும் போதும் பாபாவை நினைவு செய்வதில்தான் நன்மை உள்ளது. பிறகு மாயா அடி கொடுத்து விடுகின்றது. பாரதத்தை மீண்டும் பாவனமாக ஆக்குவதற்காக நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நீங்களும் பாவனம் ஆகுங்கள், மற்றவர்களையும் பாவனம் ஆக்குங்கள். இந்த இறுதி பிறவியில் பாவனம் ஆவதன் மூலம்தான் நாம் பாவன உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகின்றோம். எப்படி பாபா சதா குழந்தைகளுக்கு சுகம் தருபவராக உள்ளாரோ அதுபோல் சுகம் தருபவராக ஆக வேண்டும். அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும்.
ஆத்ம அபிமானி ஆவதற்கான தபஸ்யா செய்ய வேண்டும். இந்த பழைய மோசமான உலகிலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆக வேண்டும். ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மையும் நினைவில் வைத்து கொண்டு நம்பிக்கை உடையவராக ஒற்றுமையான குழுவை உருவாக்கக்கூடிய அனைவருடைய சுப சிந்தனையாளர் ஆகுக. நாடகத்தின் அனுசாரம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது விசேஷத்தன்மை நிச்சயமாக கிடைத்துள்ளது. அந்த விசேஷத்தன்மை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். பிறருடைய விசேஷத்தன்மையை பாருங்கள். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை உடையவராகிருங்கள். அப்போது அவருடைய கருத்துக்களின் பாவனை மாறிவிடும். எப்பொழுது ஒவ்வொருடைய விசேஷத்தன்மைகளை பார்ப்பீர்களோ அப்போது அநேகர் இருக்கும் பொழுதும் ஒன்றாக தென்படுவீர்கள். ஒற்றுமையான குழு ஆகிவிடும். ஒருவர் இன்னொருவரை பற்றி நிந்திக்கும் விஷயத்தை சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக சொல்பவரின் ரூபத்தை மாற்றிவிடுங்கள். அப்பொழுதே சுப சிந்தனையாளர் என்று கூறலாம். சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷம்தான் சிரேஷ்ட பிராப்தி மற்றும் பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாகும். ஒருவேளை ஒரு நொடியில் விதேகி ஆகுவதற்கான பயிற்சி இல்லை என்றால் இறுதி நேரம் கூட யுத்தத்திலேயே கழிந்துவிடும். மேலும் எந்த விஷயத்தில் பலவீனம் இருக்குமோ அது சுபாவமாக இருக்கலாம், சம்பந்தத்தில் வருவதாக இருக்கலாம், சங்கல்ப சக்தியில், விருத்தியில், வாயு மண்டலத்தில், பிரபாவத்தில் வருவதாக இருக்கலாம். இது போன்ற எந்த விஷயத்தில் பலவீனம் இருக்குமோ அந்த ரூபத்தை அறிந்து கொண்டு மாயை இறுதி பரீட்சை வைக்கும். ஆகையினால் விதேகி ஆகுவதற்கான பயிற்சி மிகவும் அவசியம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.